முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி. சந்தேகமே இல்ல, சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன். இவர் பாட்டு வாத்தியாருப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீ? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. எஸ். பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுச்சி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்கவாத்தியம். சுஜி, வாத்தியார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு. எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துட்டு போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி பாட சொன்ன ராகமாலையை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா. இப்படி உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும். அப்படியா? இசையில 7 சொரம் தான் இருக்கு. அந்த 7 சொரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சொரம் இல்லம்மா, என் விரலுமா, என் விரலு. நான் சொரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறுறதா? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும். அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தலதறிக்க ஓடுறார்? அம்மா தனி ஆவர்த்தனம் வாசிட்டாங்க போல இருக்கு. அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க பாவரு? என்னம்மா, என்னாச்சு? வாத்தியார் மண்ட மேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா. அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு, நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கரப்பாம்பூச்சி போச்சுடா. இப்படி அடிச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்போ வர்றாரு மறுபடியும்? தையல் பிரிச்சப்பறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா. வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா. நல்ல பொண்ணா நடந்துக்கப்பா. ப்ராமிஸ்பா, காட் ப்ராமிஸ்பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்புக்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்தா? வணக்கம்மா. என் பொண்டாட்டி பசங்களை ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிவப்பு புடவையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டிடா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டாக். டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் மூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். கிரிஜா, தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ, விழுந்துருச்சே. ஐயோ. அட்டாக்.
ஏன்பா நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. ஏய் என்னம்மா சொல்றாவ? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியா? ஏய் இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு சொல்ற. ஏய் குப்பு இது என்ன? என்ன? என்ன சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? குப்பு எல்லாரும் உள்ள அனுப்பி நான் இன்டர்வியூ பண்றேன். போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல்லா. ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அது கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். சர்டிபிகேட். ஏய் இரு நான் உனக்கு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இந்த பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட்டான ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ அம் ராம். வணக்கம், உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக்னா தெரியுமா உனக்கு? ரிலீஸ். Thank you. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker and Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, 2 பேரும் ஓடுனாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்கறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்மென்ட் பண்ணியாச்சு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்திருக்கான். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர்மா, கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின்னு கூப்பிடு. ஐ ஐ ஜிம்மி, ஜிம்மி குட் பாய். சிட் டவுன், சிட் டவுன். எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப சொல்லி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இதுக்கு அது நின்னுடும். வணக்கம். வணக்கம், வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. ஹலோ. அவங்க வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரே பிகு. இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜித் கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கமண்ட போட்டி நடக்குதாப்பா. ஆனா ஒண்ணுப்பா, இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு. அங்கிளே மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா, அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு இருக்கான். லூசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு ப்ரொஃபசர் பையன்.
ப்ரொஃபசர் பையன் லூசா இருக்க மாட்டானாப்பா? ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். இப்ப ஏன்பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூசா பிறந்துட்டீங்க? இப்ப நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு. என் வாயல்ல உன் வாய. எடுத்துக்கங்க. அம்மா, பெரியவங்களுக்கு எல்லாம் காஃபி குடுமா? குடுமா. மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கிறேன். ஓகே தங்கம். பெருசு எடுத்துக்க மாப்பிள. அது என்ன? எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்குமா? சரிப்பா. சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். சொன்னா எங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா, என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? ஐ, அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம். உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி? விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ. ஹலோ. இது எங்க அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய். Vishnuda, Mr. Sridhar, Managing Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishnuda, my friend. Okay, sir. Hi, apple juice. என் இனிய பக்த கேடிகளே, கோடிகளே, அம்மா வரப்போறாங்க, எல்லாம் அமைதியா இருங்க. உபாசகரே, என்ன எல்லா சாமிங்களும் வாயில இருந்து லிங்கம் வர வைக்கிறாங்க, குங்குமம் வர வைக்கிறாங்க. உங்க சாமி வாயில இருந்து ஏதாவது வர வைக்குமா? என் வாயில இருந்து கண்டதெல்லாம் வரும், பாக்குறியா? என்ன வந்தது? கொட்டாவி வந்து. பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசன்னத்துல தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேரை சொல்லுங்க. சித்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். தாயே, என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். மீனாட்சி. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய். நேர்மையா சம்பாரிச்சிடலாம், நிலைக்கும் மகனே, இல்லாதெல்லாம் போயிடும். வணக்கம் தாயே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கு நீயே வந்த உன் பொண்டாட்டில அனுப்புனீங்க. சம்சாரத்தோட சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா பூஜையில உட்கார்ந்து ஆவிய கூட பேச போறாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாயி. புறவாணியம் இந்த வாடி வேலை அந்த மாதிரி அட எங்கடா துரையம். அதேதாம்மா, என் புருஷன் பேர் துரைதான். என்னங்க எப்படி இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாழ்வர்த்திருப்ப நீ இப்ப நீல கண்ணீர் வடிக்கிறியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டோக்கெல்லாம் இருக்கு, நீ பாயசம் வச்சு படக்க. செத்த பிறகும் உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற ஏன் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. யாராவது சிரிச்சீங்களா? நாங்க யாரும் சிரிக்கல தாயி. யாரோ சிரிச்சாடா. நான் தான் யாரு? நான் தான் சுஜி. என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஐயோ, எல்லாம் ஆவி வந்து நிக்கிறா. ஏய், மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் பேயே உன்னை செருப்பால அடிச்சேன். ஓடி போயிடு. பேயே. ஓய், ஒகலாகேஸ்வரி. ஐயா, ஏம்மா. ஐயா, எதுக்கு நம்மள துரத்து தாவி சனியா? ஐயா. சபா. மாயம்மா. ஆய். ஆய். பயப்படாத மாயம்மா. நீங்க எங்க வந்த திருப்பியும்? என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் நீ லொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு,
நான் எந்த ஜென்மத்துல எந்த ஆவிக்கு எந்த துரோகம் பண்ணி என்கிட்டாரி ஓடி போயிடு என் பக்கத்துல வராதடி ஓடி போயிடு ஐயோ ஐயோ இந்த பாவிங்க வேற என்ன விட்டுட்டு ஓடி போட்டானுங்களே நான் என்ன பண்ணுவேன் தைரியம் இருந்தா ஓட்டி கொண்டு வாடி பாப்பா அகிலாண்டேஸ்வரி முருகா சாமி ஐயோ தேசிகாடே அங்க வந்துச்சா ஆவி அது இங்கே வந்துச்சா இங்க எங்கேயோ தான் இருக்குது குரல் மட்டும் கேக்குது ஆளை காணோம் பயப்படாத மாயம்மா உனக்கு கேடுச்சா ஏமா ஒரு கேடுச்சா ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு இத நல்லா படி ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தேசிகா எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பயம் சொல்லுமா படி ஆமா படி படிய இத படிச்சு உங்க பாட்டை முப்பாட்டை இவங்க நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு பலன் கிடைக்கும். நீங்க 2 பேரும் போகாதீங்க இங்கேயே இருக்கும். என் வம்சத்திலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிச்சது கிடையாது. உன்னோட சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீ செய்யற பொய் பித்தலாட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட இந்த பாரு எசக்க பெசக்க பேசினீன்னு அடிச்சு கொன்னுடுவேன். போலீஸை கண்டாவே எனக்கு பயம். செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே, நல்லா இருப்பா நல்லா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர வந்து உட்காருவ? கோபப்படாதே மகனே, உனக்கு அது பிடிக்காதுன்னதே இங்கிட்டு பக்கவாட்டுல உட்காண்டேன். நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். செஞ்சிருக்கலாமே அப்பு, முடியாந்து இருப்பேனே. என்ன விஷயம்? ஆமா, நீ என்னமோ சாமியார்னு சொல்லிக்கிட்டு கொலகாரம் திருடனுக்கெல்லாம் குறி சொல்றியாமே. பேச்சிப்பாறையில ஒரு விபத்து நடந்ததா புகார் கொடுத்தாங்கல்ல? ஆமா. அன்னைக்கு பேச்சிப்பாறையில நடந்தது விபத்து இல்ல, கொலை. கொலையா? அந்த பொண்ணை கொலை பண்ணி காருக்குள்ள போட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டாங்க. இதுக்கு அவ புருஷனும் உடம்பே இருந்திருக்கிறேன். இதை சொல்லவே இங்க வந்தேன். புதுசா கதை விடுறியா? அந்த காருடைய நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் என்ன? TN01A3335. என்னது? TN 01A 01A 3335. காருடைய கலர் ஒயிட் ஒயிட் வெள்ளை வெள்ளை இல்ல மகனே. இப்ப நீ வெளியே போறியா? உள்ள வச்சு போட்டுடுமா? உள்ள எனக்கு என்ன வேலை மகனே? வெளியதே வேலை இருக்கு. இந்த நான் அப்பறே சொன்னேன் எனக்கு எல்லாம் சரி வராதுன்னு. என்ன உள்ள போறதுக்கு கூட்டு வந்தே நீ. வெளியில போ. செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மானே. அப்ப என்ன சொல்லிட்டு கூட்டு வந்தே நீ? உள்ள பிடிச்சு போடுறேன் நாளே. கோமட்லயே குத்துறேன் இரு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தியதையும் செருப்பால் அடிக்கணும். கோபப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. கொஞ்சம் அசல் இருந்தானே என்னை பிடிச்சி ஜெயில போட்டுருப்பான்ல. உனக்கு ஒரு கும்பிடும் தசைக்கு ஒரு கும்பிடு. நான் இந்த ஆடத்துக்கு வரல, என்னை விட்டுரு. எக்கா, என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சும் போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே. நாட்டுல எவ்வளவு இருக்குதா கணா கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் இருக்குதல் கட்சாப்ல எவ்வளவு இருக்குதா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளவா போச்சுதுங்களோட. சரி மாயமா. ஐயோ ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நான் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? எங்க தாக்குது? சும்மா சதைக்காத. எங்க இருக்குது? அடேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும்? பக்கத்து ஒரு காலி ஆகுது, போய் பேசுப்போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சதாய்க்கிற? அடேய் ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். चलो बेटे, गेट आउट. வெள்ளி போமா, போய்க்கோ சேச்சி. அச்சிப்பா, எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாய. சகா எங்க நடக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரி அம்மா மாறி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சா. ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए மரோ சரித்ரா அவளோட ராவுகை. அடேய் நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். அவனை பார்த்தா காட்டேரி மாதிரி இருக்கா. கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா தாயே, நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பார்வே பேய ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேய ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு.
அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க. மாறி இந்த படையெல்லாம் அசல் தங்கும். ஒற்றையா அமுக்கு. கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷன் ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு? பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஓட்டு. அந்த தட்சணையை மகனே இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி, அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருக, விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்காரப்பனுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆட்டா இருக்கிறே ஒண்ணும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ண? அதேடி பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை குரல் வருது. கடல நக்கிற கோயாரு நக்கிற கோயாரு. நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியல. நீ நான் ரொம்ப மோசமானபடி. கீழ்படு, எலும்பு கீழ்படுறி, அடி பின்னிடுறேன். இத பாரு, உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது? நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயி மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண விட்டு போயிட்டுங்களே. தாயி பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி பாவம், அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ, എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീ എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനി മേലെ நாடு வேற வேறையா? எங்க உங்க கூட ரெண்டு பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏம்மா என்ன மாயமா, நீ மனுஷங்க தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன், ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி, ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல, வயசு ஆவாதான் வாக்குவல்து சரியா இருக்குன்னு இந்த முட்டாய் ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம். கிராமர் இல்ல, கிளாமர். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்னக்குது? நூலாட்டம் இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே, எனக்கு பயமா இருக்கு, நானும் வரேன். ஷப்பாடா, வாவ், அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா? குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்தி இருப்பேன். இத பார், என் தொழில கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறேன்னா, ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லியிருக்கல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல? கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா? என்ன பயந்துட்டியா? நீங்க இங்க? நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? சொன்னீங்க. என்னது? வெக்கம். இது என்னது? பாசம். நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற?
வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ மறுபடியும் வைக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா கொரட்டு விடுவீங்களே, ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டர் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு. ஐயோ நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான். நானு தூங்கிட்டு இருந்தேனா, தூக்க கலக்கம், மூஞ்சி கட்டு வந்துடுறேன். உடனே வந்துடணும். டேய் எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ காசுக்கு ஆசைப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன். எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் அடி போலுக்குதே. எம்மா டேய் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ நான் கூப்பிட்டா வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ சும்மா இருக்கிறே கொஞ்சம். இத பார், இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டா கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்த பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. ஐயோ நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளிய போ. சரி நான் போறேன். ஐயோ என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இத பார், சிரிச்சினா அப்புறம் பல்ல கயிறோம். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராட் பூட்டிட்டான். அடிப்பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டின் முழிக்கிறேன். ஐயே இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இத பார், என் தொழில கேவலமா பேசுனா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய. ஐயா இது வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பாத்துக்கிற. ஏங்க இப்படி முரட்டு தெரியுமா பழகுனா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி. என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்து கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன, என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. மாட்டிக்கிட்டேன். என்ன மாறிமா திட்டுப்புன்னு காசு கட்டிச்சா? கிடைச்சிச்சு தரவா? நீ என்ன கீச்சே உனக்கு நான் துட்டு தரதுக்கு? துட்டு வந்து இப்படி ஜகா வாங்குறிய? டேய் என்ன சத்தாச்சு நிக்கிற? ஏற்கனவே என் வயிறு பத்தி எரியுது. ஐயோ அந்த கொலைகார கும்பல் வந்து இருக்குது. ஏதாவது போய் தயார் பண்ணுங்கடா. என்ன கால் சத்தம்? கைட்டிக்கலாம் வா. டேய் எட்டோடு கட்டி அடிப்பேன் மட்டும் வா. மரியாதை உஷாப்படுத்துங்க போங்க. என்னென்ன பண்ணலாம்? சிகா நாங்கற சிகா ஏன் பயப்படுற? யாரா இங்க மாயமா? ஆத்தா ஆந்த ஜானத்துல இருக்காங்க. அவங்கள யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. அவங்களே எழுந்துப்பாங்க. எப்பதான் எழுந்திருக்கிறான்னு பாப்போம். சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எந்திரிக்க வைப்போம். சிகா வா. சொத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே. நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி பாடிய கார்ல வச்சு மலையில இருந்து கீழே தள்ளனதா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அப்பு
ஒரு நாளைக்கு ஆத்தா அப்பேன் பாட்டன் பாட்டி பேரன் மச்சனேன்னு ஏகப்பட்ட ஆவிகள் நம்ம உடம்புக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள ஒரே டிராபிக் ஜாம். இதுல அந்த செத்து போன பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது நம்ம உடம்புள்ள வந்து பேசியிருக்கலாம். ஆத்தா நினப்புல வச்சுக்கிறதுக்கு நேரமே இல்ல. ஆத்தா பயங்கர பிஸி. ஆவி வந்து சொல்லுதா? ஆமா மகனே. எங்களை நம்ப சொல்றியா? ஆத்தா அவங்க உன்னை நம்பல. ஆமா. மறுபடியும் அந்த ஆவியை கூப்பிடு, தெரிஞ்சுக்கட்டும். அது வேணுமா மகனே? அவசியம். வருது கிட்ட வருது. அப்படியே வச்சுக்க. சுஜி சுஜி நண்பா பழகி புருஷனா நடிச்ச கொலை பண்ணிட்டேடா பாவி. எங்கடா அந்த சொர்ணா? உன் வெப்பாட்டி எனக்கு தோழியாடா. அட பாவி, உன் பொண்டாட்டியை நீயே கொன்னுட்டியா? டேய் நட்டக்கக்கு சொட்ட தலையா, உங்களை எங்க அப்பா நம்பினதுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களாடா பிளடி மங்கீஸ். என்ன ஆச்சு? அந்த பொண்ணோட ஆவி வந்துச்சு. பாத்தியாப்பு, இப்பவாவது நம்புறியா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு? செத்து போனவங்களோட ஆவி வந்திருக்கிறதா நீ சொல்ற. ஆனா அவள மாதிரியே ஒருத்தி அங்க வந்திருக்கா. அவளை யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க? நமக்கு இந்த ஆவிகளோட பேச தெரியும் அம்பிட்டுதேன். அந்த பொண்ணை யார் அமைச்சிருக்காங்க, எதுக்கு அமைச்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் சிஏடிங்க வேலை. ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது காசுக்கு ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்பு? அப்ப வந்திருக்கிற அந்த பொண்ணை என்ன செய்யலாம்? நாம நினைச்சபடி செஞ்சிருவோம். அவளை தீர்த்து கட்டிடுவோம். கொலையா? இத பாரு, இந்த தம்பியே கொலை பண்றானா? இத பாரப்பு, கொலை பண்றது சாதாரண காரியம். ஒரு உசர காப்பாத்துறதே பெரிய விஷயம். அவசரப்பட்டு எசக்கு பிசக்கா நீ இவளை கொன்னுட்டீன்னு வச்சுக்க, அந்த ஆவியும் இந்த ஆவியும் சேர்ந்து டபுள் ஆட்டு கொடுத்து பெரும் தொல்லை ஆயிரும். தட்சணை எடுத்து வைங்க. ஆத்தா ஒரு வழி சொல்லுவாங்க. மகனே, இந்த தாயத்து ஒரு விசேஷமான தாயத்து. காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா ஆளுக்கு ஒரு தாயத்தை எடுத்து வலது கையில இந்த இடத்துல கட்டிக்கணும். நான் என் சிச்சனை அமைச்சு வைக்கிறேன். அவ அங்க வந்து பெரும் யாகத்தை நடத்தி அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுங்கிறத சொல்ல வச்சிருவான். இந்த தாயத்துடைய சக்தியாகப்பட்டது அந்த பொண்ணு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். காண்டேஸ்வரி மங்களம் உண்டாகட்டும் மகனே, செத்தாலும் ஜோக்கியம் உண்டாகட்டும். இந்த தாயத்தோட மகிமையை இப்ப பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்க பண்டாரங்க, பூஜாரிங்க, நம்போதரிங்க, மந்திரவாதிங்க எல்லாரும் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏ ஆரிக்க சிந்திர பக்கம் முக்கு சிக்கில்லோ. இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த ஆகாச வேணாம். உன்னை இங்க ஆரம் சொல்லு. சொல்றேன்டா, சொல்றேன். என்னைங்க அமைச்சது வேற யாரும் இல்ல, இவங்கள ஒருத்தன் தான். ஆத்தாவே சொல்லிடுச்சு. போங்க, உங்கள யாரும் கண்டுபிடிங்க. போங்க.